வணக்கம்ங்க. இன்னைக்கு கிரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 5 எடுத்துக்கோங்க. முந்திரி 5 எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதில் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இது இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் ஊறிட்டு இருக்கட்டும்ங்க. பேன் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்குவோங்க. ஆயில் சூடானதும் இந்த வெங்காயம் இதில் சேர்த்துருவோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்குவோம். இந்த வெங்காயத்து கூடயே நம்ம பச்சை மிளகாய், முந்திரி, மிளகு, சீரகம், 1 கப் கொத்தமல்லி இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துருவோங்க. எண்ணெய் சூடானதும் ஏலக்காய் 4, கிராம்பு 7, 1 அன்னாச்சிப்பூ, 1 மராட்டி மொக்கு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கல்பாசி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துருவோங்க. பிரியாணி இலை ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நாம் இதில் சிக்கன் சேர்த்துருவோங்க. இது இப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நாம் தண்ணி சேர்க்கலைங்க, சிக்கன்லேருந்து தண்ணி சேர்ந்துருக்கு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துருவோங்க. இது கூடயே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருவோங்க. கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.